தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக ஒவ்வொரு சங்கீதத்தையும் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 32ஆம் சங்கீதம். ஒருவேளை இதற்கு முந்தைய சங்கீதங்களின் செய்திகளை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால், தவற விட்டுவிட்டீர்கள் என்றால், இந்த சங்கீத செய்திகள் அனைத்தும் யூடியூப்பில் காணப்படுகின்றன. 2வதாக மகிமை TV.com என்ற வெப்சைட்டிலும் இந்த சங்கீத செய்திகள் உண்டு. அடைப்பு குறிக்குள்ளே பார்க்கும் பொழுது 32ஆம் சங்கீதம் மஸ்கேல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று சொல்லி நாம் காண்கிறோம். மஸ்கேல் என்னும் போதக சங்கீதம். 150 சங்கீதங்களிலும் 7 சங்கீதங்கள் மனம் திரும்புதலை பற்றியவை. 6ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், 38ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 102ஆம் சங்கீதம், 130ஆம் சங்கீதம், 143ஆம் சங்கீதம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் மனம் திரும்புதலின் சங்கீதம் அல்லது பாவ அறிக்கை பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நாடி பாடப்பெற்ற சங்கீதங்கள் இந்த சங்கீதங்கள். குறிப்பாக நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிற 32ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தோடு தொடர்பு கொண்டது. 51ஆம் சங்கீதம் பாவ அறிக்கை பாடல். 32ஆம் சங்கீதம், இந்த சங்கீதம் ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பாடல். 1வது வசனம் மீறுதலிலே ஆரம்பிக்கிறது, கடைசி வசனம் முழக்கத்திலே முடிகிறது. மீறுதலிலே ஆரம்பிக்கக்கூடிய சங்கீதம் முழக்கத்திலே முடிவதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சில சங்கீதங்களிலே சேலா சேலா என்று பாடப்பட்டிருக்கும். அதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சேலா. இந்த 32ஆம் சங்கீதத்திலே சேலா என்ற சொல் 3 இடங்களிலே இடம்பெறுகிறது. இந்த 3 இடங்களை நாம் 3 குறிப்புகளாக வைத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், 32ஆம் சங்கீதத்திலே 4வது வசனம் சேலா, 5வது வசனம் கடைசி வார்த்தை சேலா, அதுபோல் 7ஆம் வசனம் கடைசி வார்த்தை சேலா. அடைப்புக்குறியினுள்ளே இந்த சேலா என்ற வார்த்தை காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். சேலா என்றால் பல அர்த்தங்கள். சேலா என்று வரும் பொழுது நிறுத்தி மீண்டும் அந்த வசனத்தை, அந்த வசன பகுதியை நாம் ஆராய்ந்து பார்த்து சிந்திக்க வேண்டும். சேலா என்றால் இந்த இடத்துல தியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து சங்கீத வசனங்களை வாசிக்காமல் எங்கேயே நிறுத்தி தியானம் செய்துவிட்டு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு தொடர்ந்து இந்த சங்கீதத்தை வாசியுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சேலாவுக்கு அர்த்தமாக. இன்னும் சில இடங்களில் யூதர்கள் மத்தியிலே சேலா என்று வரும்பொழுது உடனே கரங்களை உயர்த்தி விடுவார்கள், குரலை உயர்த்தி விடுவார்கள், அல்லது குரலை தாழ்த்தி கொள்வார்கள், தாழ்த்தி கொண்டு பாடுவார்கள். சேலா என்று வரும்பொழுது மீண்டும் சேலாவுக்கு முந்தைய வசனங்களை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி திரும்பவும் வாசிப்பார்கள். அது மட்டுமல்ல, பாடகர்கள் இந்த சங்கீதத்தை பாடும் என்றால் அவர்களுடைய எக்காலங்களை
சேலா என்று வரும் பொழுது பெரிதாக முழக்குவார்கள். சேலா என்பது சில சமயங்களிலே அந்த இசை கருவிகளை அவர்கள் சத்தமாக மீட்டுவார்கள், அல்லது குறைந்த சத்தத்தோடு அவர்கள் தாழ்மையோடு தாழ்த்தி மீட்டுவார்கள், இசைப்பார்கள். சேலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்றென்றைக்கும் ஆண்டவரை குறித்து தியானிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்களை பற்றி யோசிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் புலப்படுத்தக்கூடிய வார்த்தை சேலா என்பதாகும். இந்த 32ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது முதல் 4 வசனங்களிலே மறைக்கப்பட்ட பாவத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது பாவம் பண்ணுகிறான், ஆனால் அதை மறைத்து விடுகிறான். அதை அறிக்கை செய்யாமல் மனம் திரும்பாமல் அந்த பாவத்தை அடக்கி வைத்த மட்டிலே அவனுக்கு நிகழக்கூடிய சில பாதிப்புகளை, தண்டனைகளை, பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம். முதல் 4 வசனங்கள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. சேலா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. முதல் 4 வசனங்களுக்கு அடுத்தாற் போல சேலா. 5வது வசனத்திலே ஒரு சேலா, 7ஆம் வசனத்திலே ஒரு சேலா. ஒவ்வொரு சேலா வரும் பொழுதும் அந்த இடத்துல நிறுத்தி சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது பாவம் பண்ணிய தாவீது அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்யாமல் பல மாதங்கள் ஜீவித்து விட்டு அறிக்கை செய்ய முற்படுவதாக இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம். அவன் செய்த பாவம் பல வார்த்தைகளிலே இங்கு வர்ணிக்கப்படுகிறது. மீறுதல், பாவம், அக்கிரமம், காபாடு என்று சொல்லி 4 வார்த்தைகளாக அவனுடைய பாவம் இங்கே வர்ணிக்கப்படுவதாக இந்த முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த 4 பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டோ? ஏறக்குறைய ஒரே அர்த்தம்தான். 4 விதமாக அந்த அர்த்தங்களை விளக்கலாம். எவனுடைய மீறுதல்னா என்ன அர்த்தம்? தண்டவாளங்கள் மேலே ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சில சமயங்களிலே ஒரு தண்டவாளம் கொஞ்சம் நழுவி இருந்தால் அல்லது உடைந்திருந்தால் ரயில் தடம் புரளுகிறது. மீறுதல் என்றால் எப்படி தண்டவாளத்திலிருந்து ரயில் மீறி தடம் புரண்டு பெரிய ஆபத்தில் முடிகிறதோ, அதே போல மீறுதல் என்றால் தடம் புரள்தல் என்று அர்த்தம். பரிசுத்தமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள் தடம் புரண்டு அசுத்தமான வழிகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆபத்திலே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை மீறுதல் என்ற வார்த்தை விளக்குகிறது. அடுத்த வார்த்தை பாவம். பாவம் என்றால் என்ன அர்த்தம்? மரத்திலே ஒரு குருவி, வேட்டைக்காரன் அம்பை எய்கிறான். அம்பு பறந்து சென்று குருவியை தாக்குவதற்கு முன்பு குருவி பறந்து விடுகிறது. மிஸ்ஸிங் த மார்க், குறி தவறுதல். பாவம்னா என்ன அர்த்தம்? குறி தவறுதல். நம்முடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் இயேசு. நம்முடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பரலோகம். குறி தவறி ஆண்டவருக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்வது பாவம். அடுத்தாற்போல என்ன வார்த்தை? அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கின்மை. அவ்வளவுதான். அக்கிரமம் என்றால் ஒழுங்கில்லாத, ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்த வார்த்தை காபாடு. காபாடு என்றால் வஞ்சகம். இவ்வளவும் தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதாக முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். மீறுதல், பாவம், அக்கிரமம், காபாடு இவற்றோடு வாழும் பொழுது அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை. 3ஆம் வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும். என்ன அர்த்தம்? இந்த பாவங்களை எல்லாம் நான் அறிக்கையிடாமல், மனம் திரும்பாமல் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாக்கியமாக இருக்க வேண்டும், ஆனால் பாரமாக இருந்ததினால் என் சாரம், சரீரம் என்றும் சொல்லலாம், என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இங்கேயே நில்லுங்கள், சிந்தியுங்கள் என்று சொல்லி சேலா நமக்கு சொல்லுகிறது. தங்கள் பாவங்களை மறக்கக்கூடியவர்கள் உண்டு, தங்கள் பாவங்களை மறுக்கக்கூடியவர்கள் உண்டு, தங்கள் பாவங்களை மறைக்கக்கூடியவர்களும் உண்டு.
முதலாவதாக மறுக்கக்கூடியவர்கள். ஆதாம், என்ன செய்தாய், எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை அவன் மறுத்ததாக, மனைவியின் மேல் பழி போட்டதாக, அவள் சர்ப்பத்தின் மேல் பழி போட்டதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் பாவி கிடையாது, நான் ஒரு அப்பாவியாக்கும் என்று சொல்லி பாவத்தை மறுக்கக்கூடியவர்கள் உலகத்திலே உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தை பரிசுத்தாவியானவர் சுட்டி காட்டும் பொழுது மறுக்க கூடாது. இரண்டாவதாக பாவத்தை மறைக்கக்கூடியவர்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆகான் பாவத்தை பூமிக்கு கீழே மறைத்து வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பாவத்தை மறக்கக்கூடியவர்கள். தாவீது பாவம் செய்தான், ஏறக்குறைய 1 வருஷம் அதை மறந்தே போனான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை சுட்டி காட்டு வரை அதை மறந்தே போனான். ஆக 3 விதமான மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒன்று, பாவத்தை மறுக்கிறவர்கள். இரண்டாவதாக மறைக்கிறவர்கள். மூன்றாவதாக மறக்கிறவர்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடக்கி 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 வைத்த மட்டும் அவற்றை அறிக்கை செய்யாமல் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளாத பட்சத்தில் வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரின் அனுபவங்கள் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கூட 4ஆம் வசனத்திலே வியாதி, 10ஆம் 11ஆம் வசனத்திலே வேதனை, மீண்டும் 4ஆம் வசனத்திலே வறட்சி, இதெல்லாம் பாவத்தினாலே உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவன் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறான், அவன் வேதனைப்படுகிறான், ஒரு நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளமும் செல்கிறான். இந்த மாதிரிப்பட்ட பாவத்தின் பலாபலன்களை, விளைவுகளை நம்மை விட்டு அகற்றி, விளைவுகளில் நம்மை நீக்கி ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காக சிலுவையில் இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சிலுவையில் சம்பாதித்து வைத்து தம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சித்து நம் பாவங்களை மூடுகிறார். எப்படி அன்றைக்கு அத்தி இலைகளை அவர்கள் தைத்து மூடிக்கொண்டார்களோ ஆதாம் ஏவாள், அது சரியல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்று தோலாடை உண்டு பண்ணி ரட்சிப்பின் வஸ்திரமாக, நீதியின் வஸ்திரமாக அவர்களுக்கு தரிப்பித்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்களை நம்மால் மூட முடியாது. நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும். மூடுகிறவர் தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் அந்த பகுதியில் வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ என்று பார்க்கிறோம். மூட நம்மால் முடியாது, மூடுவது தெய்வம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் வாழ வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவியர் கழுதை போலவும் நாம் வாழாமல், என்ன சொன்னேன், 9வது வசனத்திலிருந்து சொன்னேன். ஆக அடங்காமையோடு வாழாமல், அடங்கா பிடாரியாக வாழாமல், பாவத்தை மறைத்து வைக்காமல், அடக்க ஒடுக்கத்தோடு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய நீதியை தெரிவித்து கொண்டவர்களாக ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாம், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு விட்டீர்களா? தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறீர்களா? அறிக்கை செய்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்கிறீர்களா? பாவ அறிக்கைகளிலே சிலர் தப்பாக பாவ அறிக்கை பண்ணுறாங்க. அது உண்மையான பாவ அறிக்கையும் இல்லை, ஒழுங்கான பாவம் அறிக்கையும் இல்லை, அது கர்த்தருக்கு பிரீதியான ஒரு அறிக்கையும் அல்ல. என்னென்ன அறிக்கைகள்? முதலாவதாக ஒப்பு கொடுக்காத அறிக்கை. பாவ அறிக்கை பண்ணுறாங்க பார்வோன் மாதிரி. நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன்னு சொல்லி 10 முறை பாவ அறிக்கை செய்தவன் பார்வோன். என்ன பிரயோஜனம்? பார்வோனையும் அவன் சேனையையும் சமுத்திரத்தில் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். பாவத்தை அறிக்கையிடுறான். அதனால் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை
அர்ப்பணிக்கவில்லை. முதலாவதாக ஒப்பு கொடுக்காத அறிக்கை, இரண்டாவதாக ஒப்புரவை நாடாத அறிக்கை. சவுலுக்கு தாவீதோட பிரச்சனை. அவனிடத்தில் இரத்த வேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறான் சவுல். தன்னுடைய ராஜ்ய பாரத்தை கவனிக்காமல் தாவீதையே ஒரு பெரிய பாரமாக கருதி அவனையே வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஆங்காங்கு சந்திக்கும் பொழுது நான் மகா தப்பிதம் செய்தேன், மதியீனனாக வாழ்ந்தேன் என்று பாவத்தை அறிக்கையிடுகிறாரே ஒழிய அவனிடத்தில் ஒப்புரவை நாடவில்லை. சதா காலமும் தாவீதை வேட்டையாடி கொண்டே வந்தான். முடிவு ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் சவுல். முதலாவதாக ஒப்பு கொடுக்காத அறிக்கை, இரண்டாவதாக ஒப்புரவை நாடாத அறிக்கை, மூன்றாவதாக ஒருதலை பட்சமான அறிக்கை. யூதாஸ் காரியோத்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி வீடு வீடா வீதி வீதியா தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். ஆனால் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தானோ அவரிடத்தில் போகவில்லை. சிலுவை மரத்தினிடத்திற்கு போவதற்கு பதிலாக தூக்கு மரத்தை பார்த்தான். நாண்டு கொண்டு செத்தான், நரகத்துக்கு போனான், மனம் திரும்பவில்லை. முறையான பாவ அறிக்கை பண்ணவும் இல்லை. பாவ அறிக்கை என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு விரோதமாக பாவம் செய்தால் தேவனிடமும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். யாரை பதித்திருக்கிறோமோ அவர்களிடமும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். கெட்டகமருடைய கதையிலே நாம் அதை பார்க்கிறோம். இளையகுமாரன் தகப்பனை துன்புறுத்தி சொத்தையெல்லாம் சுருட்டி கொண்டு தகப்பனை வேதனைப்படுத்தி தூரதேசம் சென்று துன்மார்க்கமாக வாழ்ந்து துட்டையெல்லாம் தொலைத்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். பாவரிக்கை பண்ணுகிறான். ஏற்கனவே பண்டி மேட்டிலேயே அதை பயிற்சி செய்து விட்டான், பிராக்டிஸ் பண்ணி விட்டான். பண்டிகை மேட்டிலே ஒரு தடவை சரியாக சொல்லி பார்த்து விட்டு அப்படியே வந்து தகப்பனிடத்தில் அறிக்கை செய்கிறான். ரெண்டு அறிக்கை. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் தேவனிடத்திலே உமக்கு முன்பாகவும் மனிதனிடத்திலே ரெண்டு விதமாக அறிக்கை செய்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி பாவரிக்கை செய்கிறவர்கள் தான் சுத்த மனசாட்சியோடும் ஜீவிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழவும் முடியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9-10 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் காட்சியை ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். பாவ அறிக்கை முறையாக பண்ணி ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்புக்கு நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. முதலாவதாக நாம் பார்த்தது என்ன? மறைக்கப்பட்ட பாவம். இரண்டாவதாக மன்னிக்கப்பட்ட பாவி. மன்னிக்கப்பட்ட பாவி 5ஆம் 6ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. நிறுத்திக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். மன்னிக்கப்பட்ட பாவி. சேலா. நிறுத்தி சிந்திக்க வேண்டும். பாவ அறிக்கை பண்ணுவதற்கு மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட சிறந்த அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் பொழுது 6ஆம் வசனத்திலே விடுதலை. நமக்கு விமோசனம் கிடைக்கிறது, பாவத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சுனாமி போல மிகுந்த பெரிய ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. விடுதலையின் வாழ்க்கை. இரண்டாவதாக 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமான வாழ்க்கை என்றும் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தினை வாசிக்கும் பொழுது நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து
இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. இரட்சண்ய பாடல்கள். சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த சந்தோஷம் உலக பிரகாரமான காரியங்களிலோ ஆட்களிலோ பொருட்களிலோ அல்ல. இந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கர்த்தருக்குள்ளாகத்தான் சந்தோஷம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் புத்தி சொல்கிறான். பிலிப்பிய நிருபம் பவுல் சிறையிலிருந்து எழுதிய நிருபம், ஜெயிலிலிருந்து எழுதிய நிருபம். சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஸ்தானாபதி பவுல் ஏறக்குறைய 35 தடவை சந்தோஷம் என்று பிலிப்பியர் நிருபத்திலே குறித்து வைத்திருப்பதாக நாம் காண்கிறோம். சந்தோஷம் என்பது புறம்பான ஒரு நிலைமையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சந்தோஷம் என்பது உள்ளான வாழ்க்கை, கர்த்தர் தரக்கூடியது. அது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளே இருந்து வருவது. உள்ளத்தின் உள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி ஆவிக்குரிய பொங்கல் கொண்டாடலாம். ஆண்டவருடைய இன்பம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில பொங்கி வழிகிறதா? அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். உலகமெங்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தூதர்கள் சொன்னார்கள். மேய்ப்பர்களுக்கு அது என்ன சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் செய்தி. ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறப்பார் என்றால் அதுதான் சந்தோஷம், நித்திய பேரின்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 10ஆம் வசனத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம். என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அங்கே இடம்பெறுகின்றன என்று பாருங்களேன். ஆக முதலாவதாக மறைக்கப்பட்ட பாவம், இரண்டாவதாக மன்னிக்கப்பட்ட பாவி, மூன்றாவதாக மறைவிடமான கர்த்தர். மீண்டும் அதை 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமா? வேதத்தை பாருங்கள். 7ஆம் வசனம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கு மறைவிடமாக இயேசு கிறிஸ்து மறவாமல் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்கள் என்னென்ன வாசித்தோம்? 7ஆம் வசனத்திலே இக்கட்டிலிருந்து விடுதலை, அதை 7ஆம் வசனத்திலே இரட்சண்ய பாடல்கள், 8ஆம் வசனத்திலே இறைவனுடைய ஆலோசனை, 10ஆம் வசனத்திலே ஈடில்லாத கிருபை, 11ஆம் வசனத்திலே இணையற்ற ஆனந்தம். இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? இதெல்லாம் வேண்டுமென்றால் இன்னும் பாவத்தை அடக்கி வாழாமல், பாவத்திலே பன்றியை போல புரண்டு ஜீவிக்காமல், பாவங்களை அறிக்கையிட்டு சேமத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக விடுதலையின் வாழ்க்கை, விசேஷமான வாழ்க்கை, விந்தையான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவரை உங்களுக்கு மறைவிடமானவர். மறைக்காதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று மறைவிடமாக கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. கர்த்தாவே, பாவரிக்கை பண்ணி மனம் திரும்பி எங்களுடைய வாழ்க்கை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது என்னென்ன திவ்ய ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் படித்தோம், தியானித்தோம். கர்த்தாவே, எனவே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி இயேசுவை எங்கள் இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மறைவிடமாக கொண்டு
நாங்கள் வாழத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.